கனடாவின் மோன்ட்ரியல் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட கடுமையான துர்நாற்றம் காரணமாக அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு பிரிவின் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. புதன்கிழமை காலை 8 மணியளவில் அமெரிக்க சுங்கப்பாதைக்குள் வீசிய காரமான வாடை அங்கு பணிகள் திடீரென நிறுத்தப்பட்டு சுமார் 20 விமானங்கள் ரத்து செய்ய காரணமாக அமைந்தது. ஆரம்பத்தில் இது கட்டுமான பொருட்களின் வாடை என கூறப்பட்ட போதிலும் சுங்கப்பகுதியில் பூசப்பட்ட வார்னிஸ் பூச்சி வேலையின் ரசாயன வாடையே இதற்கு காரணம் என விமான நிலைய நிர்வாகம் பின்னர் தெளிவுபடுத்தியது. விமான நிலையத்திற்குள் கார் புகையிலிருந்து வரும் வாடை போன்று துர்நாற்றம் வீசியதாகவும் நீண்ட நேரமாக தமக்கு சரியான தகவல்கள் வழங்கப்படவில்லை எனவும் பயணிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மோன்ட்ரியல் தீயணைப்பு துறையினர் பரிசோதனைகளை மேற்கொண்டு இந்த வாடையினால் ஆபத்து எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தினர். தற்போது சுங்க பகுதியில் காற்றோட்ட வசதிகள் அதிகரிக்கப்பட்டு பணிகள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. எனினும் தாமதங்கள் தொடரக்கூடும் என்பதால் பயணிகள் தமது விமானங்களின் நேரத்தை சரிபார்த்த பின்னரே புறப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.